ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சன்னா. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம சிலபஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா என்னென்ன பார்க்க போகிறோன்றது முன்னாடி நம்ம சிலபஸ் இது பார்த்துட்டோன்னா உங்களுக்கு போடும்போது அது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஹென்னாஸ் பற்றி எப்படி பண்ணுறது, அது சும்மா பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் என்னன்றது நம்ம சொல்லுவோம். அடுத்தது கோன் டீட்டெயில்ஸ். தேர்டு மிக்ஸாலஜி, எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது தியரியாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மிக்ஸாலஜிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னலாம் தேவை அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபிஃப்த்து ப்ராக்டிக்கலாக, இப்போ தியரியாக மிக்ஸாலஜி பற்றி நம்ம பார்ப்போம்ல, அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்றது அது தனியாக ஒரு கிளாஸாக பார்ப்போம். அதுலேயே 3 டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மிக்சிங், செகண்ட் ஸ்டெப்பு டை ரிலீஸ் ப்ராசஸ், அடுத்தது பேஸ்ட் மேக்கிங், அடுத்தது கோன் ரோலிங், எப்படி கோன் ரோல் பண்ணுறது அப்படின்றது சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதை எப்படி அந்த ரோல் பண்ண கோனில் ஃபில் பண்ணி சீல் பண்ணணும் அப்படின்றதையுமே அடுத்தது. நெக்ஸ்ட்டு இப்போ மேக் பண்ண கோன்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருக்கும் கெடாமல் அப்படின்றதையும், ப்ளஸ் இந்த மெட்டீரியல்ஸ் கோன் மேக் பண்ண யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸுமே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றையும் நான் சொல்லுவேன். அதெல்லாமே இந்த இதில் பார்ப்போம். அப்புறம் ப்ராடக்ட் நாலேஜ், இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே எண்ணெயாகட்டும், யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே அதை பற்றின பேசிக்கான நாலேஜ் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். அடுத்தது கோன் ஹேண்ட்லிங், எப்படி கோன் ஹேண்டில் பண்ணி பிடிச்சி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட் லைன்ஸ், நெக்ஸ்ட்டு டாட்ஸ். இந்த மெஹந்தி வரைகிறதுக்கு முக்கியமான எலிமெண்ட்ஸ்னு பார்த்தா இந்த லைன்ஸ், டாட்ஸ், டியர் ட்ராப்ஸ், வைன்ஸ், இதெல்லாம் தான் சர்க்கிள், இதெல்லாம் தான் மெயின் எலிமெண்ட்ஸ். இதை நல்லா ஒழுங்காக போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எல்லாமே போட முடியும். ரவுண்ட் அண்ட் ஸ்வர்ல்ஸ் அண்ட் ஹம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்டர். இப்போ ஒரு டிசைன் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு பார்டர்ஸ் தான் முக்கியம். அதை எப்படி போடலாம் அப்படின்றத நான் கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டு காமிப்பேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிரிட்ஸ். அடுத்தது ஃபில்லிங்ஸ். இப்போ டிசைனுக்கு நடுவில் இப்போ பார்டர்ஸ் போட்டுட்டோம், பேசிக்கான டிசைன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நடுவில் ஃபில்லிங்ஸ் கேப் இருக்கும். அந்த ஃபில்லிங்ஸ், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல,
அதையுமே சொல்லிக் கொடுக்குவேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ், ஸ்மால் ஸ்பேஸ் ஃபில்லர்ஸ், சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பேசிக்கான டிசைன், அடுத்து லீஃப், நார்மலான லீஃபு அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான லீவ்ஸும் போடலாம் அப்படின்றதுமே நான் சொல்லித்தருவேன். அப்புறம் அரேபிக் டிசைன், சிம்பிளாக எப்படி அரேபிக் டிசைன்ஸும் போடலாம், அதை வச்சு ப்ரைடலுக்கு அரேபிக் டிசைன்ஸ் எப்படி போடலான்றதுமே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு மண்டேலா டிசைன்ஸ், அடுத்தது ஹெவி பேசிக் ஃபார்மேஷன். இப்போது ப்ரைடலுக்குன்னு போகும்போது நார்மலாகவே ரொம்ப ஹெவியான இந்த மேஜரான வெட்டிங் தீம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போடுவாங்க. ஸோ அதுக்கான ஃபார்மேஷன்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றதையுமே நான் சொல்லித்தருவேன். நெக்ஸ்ட்டு பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஃபில்லிங், வெட்டிங் தீம். ஒரு ப்ரைடுன்னு வரும்போது என்னென்ன எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிசைனாக கொண்டு வரலாம் அப்படின்றதையும் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எலிஃபண்ட்ஸ், லோட்டஸ், அப்புறம் பீகாக் டிசைன், ஐபிஸ்கஸ், ஃபிங்கர் டிசைன்ஸ். ஃபிங்கர்ஸில் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டால் ஈஸியாக போடவும் வரும், எந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் நல்லாவும் இருக்கும் அப்படின்ற டிசைன்ஸும் போட்டு காமிப்பேன். மேங்கோ டிசைன்ஸ், அப்புறம் ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட். அதாச்சு இப்போது ஆர்கானிக்னு வரும்போது கண்டிப்பாக ஆஃப்டர் கேர் கண்டிப்பாக தேவை. அதை என்னென்னு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சும்மா பேசிக்காக நான் சொல்லுவேன். அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இப்போது இதையே நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ ஒரு விஷயம் கற்றுக்குறாங்கன்னா அதை எப்படி பிஸ்னஸாவோ இந்த மாதிரி ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் தெரிஞ்சுக்குவோம். அப்படின்னு இருக்கும்போது இதை எப்படி ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறது அப்படின்றதையும், எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையுமே நான் சொல்லுவேன். இப்போ பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்னு மேஜராக வரும்போது ஆன்லைன் தான். எல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. சொல்லி தரதுமே சரி, சேல் பண்ணுறதுமே சரி, ஃபுல்லாக இப்போ ஆன்லைனே ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி நான் பண்ணுறதுன்றதும் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் இப்போது ஒரு ஹேண்டுக்கு டிசைன் மேக் பண்ணுறோன்னா
அதுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதையுமே இதில் பார்ப்போம். இந்த டிசைன்ஸ் இதுதான் டாபிக். இந்த டாபிக் தான் நம்ம டோட்டலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்துட்டோம். இப்போது சிலபஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா இன்ட்ரடக்ஷன் பார்ட் எதுக்கு நான் வச்சேன்னா, நான் சும்மா இது பண்ணோடனே ஸ்டார்டிங்கில் டிசைனும் போட ஆரம்பித்து நம்மகிட்ட போயிட்டுருக்கலாம். பட் இன்ட்ரடக்ஷன் எதுக்கு வச்சேன்னா, ஓகே இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிக்கினா அது என்ன சும்மா பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எந்த விஷயம் ஆரம்பித்தாலுமே அதை பற்றி முதல்ல கொஞ்சமாவது ஏதாவது பேசிக்கான்றது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுன்னு வச்சுருக்கேன். அது பெருசு ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம பாட்டி காலத்தெல்லாம் எப்படி ஒரு எண்ணெய் லீவ்ஸை பிரித்து அதை அரைச்சி கையெல்லாம் வச்சு அப்போல்லாம் அப்படி தான் வச்சாங்க. இப்போது அதை நல்லாவே அப்கிரேட் ஆகி ஒரு கோனில் ஃபில் பண்ணி அதை கையில் டிசைனாக இன்ட்ரிகேட் டிசைன்ஸு, ப்ரைடல் டிசைன்ஸு, மொரோக்கோ டிசைன்ஸுன்னு எவ்வளோ வெரைட்டிஸாக எவ்வளோ அப்கிரேடடாக இருக்குது. அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. எனக்கு நான் சில விஷயம் ஸோ அந்த மாதிரி நாம்பளும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதை இப்போது நம்ம பிஸ்னஸாகவும் ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ரூவ் எடுத்துகிட்டு போகலாம். இல்லையா நமக்கு தெரிஞ்சு இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம பசங்களுக்காக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ஓகே. பட் புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தப்பில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இந்த மாதிரி கொஞ்சம் பேருங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் தான் இன்றைக்கி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ கோன் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு இப்போது சொல்லிக் கொடுக்குறோன்னா கற்றுப்பாங்க, நல்லா போடுவாங்க, அப்புறம் நடுவில் விட்டுருவாங்க, அப்புறம் திருப்பி போடலான்னு ஆரம்பித்தா வராது. ஏன்? ஒரு விஷயத்தை எந்த விஷயமா இருந்தாலும் கோன் மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ கோன் போட ஆரம்பிச்சிங்கன்னா மெஹந்தியை விடாமல் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு டிசைன்ஸும் நல்லா உங்களுக்கு போட வரும். ப்ளஸ் அதை மறக்காமல் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணனாலுமே உங்களுக்கு நல்லா போகும் மெஹந்தி டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ கிளாஸ் உள்ள போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு கோன் டீட்டெயில்ஸ். அடுத்தது கோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும்போது என்னென்ன இருக்கும்? கோனில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. என்னென்னு, ஒன்று ஆர்கானிக் கோனு, இன்னொன்று கெமிக்கல் கோன். ஒன்று கெமிக்கல் கோனு, இன்னொன்று ஆர்கானிக் கோன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த கோன்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரேட்டு பார்ப்போமா? இப்போ ரேட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக கெமிக்கல் கோன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் கெமிக்கல் யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியான, இப்போது பவுட்ரு ஆர்கானிக் கோன்லாம் பார்த்தோன்னா ஆயில், எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு ஆயில் 1 லிட்டர் ஆயிலே 1800 1900லாம் போகும். ஜஸ்ட் ஒரு 800 ml இல்லை 1 லிட்டர் பார்த்தாலே 2000 மேலே போகும். கெமிக்கல் கோனில் ஏன் லோ காஸ்ட்னா அதில் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கலர் வரணுன்றதுக்காக ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடரோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். பட் ஆர்கானிக் கோனுன்னு பொறுத்தவரை அதில் யூஸ் பண்ணுற ஆயில், எசென்ஷியல் ஆயில், அது 1 லிட்டருன்னு பார்த்தாலே 2000 2200 மினிமம் 2000 வரும். அப்படின்ற வரும்போது அது லோ காஸ்ட்டில் கண்டிப்பாக வரவே வராது. இது மினிமம், இதுக்கான மினிமம் பார்த்தா ஒரு 10 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். பட் இது மினிமமாக பார்த்தாலே
25 ருப்பீஸ்லேருந்து இல்லைனா 20 ருப்பீஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். 20 ருப்பீஸ்லேருந்து 30 ருப்பீஸ் 35 ருப்பீஸ் அப்படின்லாம் கூட போகும். இன்னுமே ப்ரைடல்லாம் பார்க்கும்போது 50 ருப்பீஸ் அப்படின்லாம் போகும். ப்ரைடலுக்கு அப்படின்லாம் பார்த்தா மினிமம் 45லேருந்து 80 ருப்பீஸ்லாம் வரைக்கும் கூட போகும். அது ரேட்டு. இப்போது செகண்ட் பார்த்தா பை, அதாச்சு வாங்குறதுன்னு பார்த்தா கெமிக்கல் கோன் ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். பட் ஆர்கானிக் கோனு ஈஸியாக வாங்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஈஸியான இந்த கெமிக்கல் கோன் எல்லா கடையிலுமே இருக்கும். பட் ஆர்கானிக் கோனுன்னு பார்த்தா இந்த நம்மள மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். வெளி கடையில் வாங்க முடியாது. அதே மாதிரி ஸ்டோரேஜ்னு வரும்போது இந்த கெமிக்கல் கோனுக்கு எந்த ஒரு ஸ்டோரேஜ் நீடும் இல்லை. இது தேவையில்லை. இது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் ஃபுல்லாக கெமிக்கல் யூஸ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்க்காக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேஷனும் தேவையில்லை. எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். பட் இதுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது ஆர்கானிக் கோன். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேஷன் எதுவுமே கலக்காமல் நம்ம செய்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு டைம் லிமிட்டும் கம்மி, ப்ரிசர்வேஷனும் ஜாஸ்தி வேணும். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீசரில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 3 months to 6 months வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஃப்டர் கேருன்னு பார்த்தா இதுக்கு தேவையில்லை. சும்மா கோன் மட்டும் வச்சாலே போதும். இதுக்கு எதுவும் ஆஃப்டர் கேர் தேவையில்லை. பட் இதுக்கு கம்பல்சரியாக தேவை. ஆர்கானிக் கோனுக்கு கம்பல்சரியாக ஆஃப்டர் கேர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரெயின் இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயின் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தா கெமிக்கல் கோனு உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வந்துடும். ஜஸ்ட் ஒரு 30 minutes வச்சாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் நல்லாவே வந்துடும். பட் ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆர்கானிக் கோனில் 48 hours வரைக்கும் ஸ்ட்ரெயின் டெவலப்மெண்ட் இருக்கும். டிசைனன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது கெமிக்கல் கோனில் ஜஸ்ட் ஒரு நார்மலான ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆர்கானிக் கோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிற டெக்ஸ்டர்ஸும் அதில் இருக்கிற டெக்ஸ்டர்ஸும் வேரி ஆகும். ஓகேவா? அடுத்தது டைமிங்னு பார்த்தா இது சும்மா சொன்னல ஒரு 30 minutes வச்சாலே நமக்கு கலர் வந்துடும். பட் இதுக்கு கண்டிப்பாக அரவுண்ட் 6 to 8 hours மினிமமாக இருக்கணும். பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தா ஓவர் நைட்டு விட்டால் அது இன்னும் நல்லா இருக்கும் கலரு. அடுத்தது ஃபேட் அவுட்டுன்னு வரும்போது கெமிக்கல் கோனு ஃபேட் அவுட்டு ஆகாது. ஏன் அப்படின்னா 3 to 4 days போகாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஃபேட் அவுட் ஆகாது. அதுக்கு பதில் பீல் ஆஃப் ஆகும். புரியுதா? கெமிக்கல் கோனில் ஸ்கின்லேருந்து அப்படியே உறிஞ்சு வரும். இந்த மாதிரி பொறுமையாக போகாது. இதை வச்சு நான் எவ்வளோ நியர்லி 15 days மேலே ஆகுது
கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு. பட் இதுவே கெமிக்கல் கோன்னு வச்சோன்னா அப்படியே உறிஞ்சி வந்துடும். இதுலுமே ஆர்கானிக் கோனில் பொறுமையாக தான் அதுவாக ஃபேட் அவுட் ஆகும். இதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகாது கெமிக்கல் கோனில். அப்புறம் சைடு எஃபெக்ட், கண்டிப்பாக கெமிக்கல் கோனில் சைடு எஃபெக்ட் இருக்குது. 100% சான்சஸ் இருக்குது. நானே நிறைய பேருக்கு, சில பேர் 2-3 பேர் பார்த்துருக்கேன். கெமிக்கல் கோன் தனியாக கடையில் வாங்கி அவங்க வீட்டில் யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி புண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொப்பளம் போட்டால் ஒரு மாதிரி ஆகல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கெமிக்கல் கோன் யூஸ் பண்ணுறத என்னை கேட்டால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆர்கானிக் கோன் தான் பெஸ்ட்டு. அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. ஏன்னா நம்ம அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஆர்கானிக் கோன் தான் நல்லதாக இருக்கும். ஓகேவா? இப்போ கோன் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனும் கோன் டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.